வாட்ஸ்அப் எவ்ரிவன் சியூடி பிஜி 2025க்கான அப்ளிகேஷன் ரிலீஸ் ஆயிடுச்சு. என்டிஏலேருந்து நமக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனும் வந்தாச்சு. ஸோ இந்த வீடியோவில் அதுக்கான ஒரு கம்ப்ளீட் கைட் நம்ம பார்க்கலாம். அப்ளிகேஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி தெர் ஆர் சம் ஸ்டெப்ஸ் டு பி ஃபாலோ. நீங்கள் இந்த வீடியோ பார்க்க ஆரம்பித்தோடனே கையில் ஒரு பென் அண்ட் பேப்பர் எடுத்துக்கோங்க. நம்ம பார்ட் 1 வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கோர்ஸ் பண்ண போகிறோம், அதோட கொஷின் பேப்பர் கோட் ஒரு டெஸ்ட் பேப்பர் கோட் அண்ட் சிலபஸ் யூனிவர்சிட்டி இது எல்லாமே நீங்கள் முன்னாடியே பார்த்து வச்சதுக்கப்புறம் தான் நம்ம அப்ளிகேஷன் வந்துட்டு போனால் கரெக்டாக இருக்கும். ஓகேவா? சப்போஸ் நீங்கள் அது எதுவுமே பார்க்கலனா பிரச்சனை இல்லை. இதில் நம்ம கம்ப்ளீட் ஸ்டெப் பை ஸ்டெப் தான் பண்ண போகிறோம். நான் ஒரு ஸ்டெப்பில் வந்துட்டு இப்போ கொஷின் பேப்பர் கோட் நீங்கள் என்ன சிலபஸ் எடுக்க போகிறீங்க ஒரு என்ன கோர்ஸ் எடுக்க போறீங்க நோட் பண்ண சொல்றப்ப நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம அப்ளிகேஷன் போகும்போது அங்க நம்ம சர்ச் பண்ண தேவையில்லை. ஓகேவா? நம்ம அப்ளிகேஷன் ப்ராசஸ் எல்லாம் நடுவுல போயினதுக்கு அப்புறம் இது என்ன கோர்ஸ் இது வந்துட்டு எனக்கு அப்ளிகபிளா அது எல்லாமே நீங்க அப்புறமா தேடுறதுக்கு முன்னாடி நான் சொல்ற ஒரு ஸ்டெப்லயும் நீங்க பாஸ் பண்ணி அப்பவே டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா அப்ளிகேஷன் ப்ராசஸ் ரொம்ப ஈஸியா முடிச்சிடலாம். ஸோ இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்ளிகேஷனை எவ்வளோ குயிக்கா முடிக்க முடியுமோ கம்ப்ளீட் பண்ணிடலாம். லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். ஸோ இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் 2nd ஜான்லேருந்து 1st ஆஃப் ஃபெப்ரவரி வரைக்கும் ஓப்பனில் இருக்க போகுது. அண்ட் ஃபீஸ் வந்து நீங்கள் இந்த அப்ளிகேஷன் எல்லா ஸ்டெப்புமே முடிச்சுட்டு லாஸ்ட் ஸ்டெப் தான் நமக்கு ஃபீ பேமெண்ட்டாக இருக்கும். ஓகேவா? ஃபீஸ் எவ்வளோ நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்க்கலாம். அந்த ஃபீஸ் பேமெண்ட்டுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு நாள் தராது. அதாவது 2nd ஃபெப் வரைக்கும். ஓகே, நீங்கள் அப்ளிகேஷன் உங்களோட பர்சனல் டீட்டெயில் குவாலிஃபிகேஷன் எக்ஸாம் டீடைல்ஸ் இது எல்லாமே ஃபிட் பண்ணுறதுக்கான டைம் 2nd ஜான்லேருந்து 1st ஃபெப் வரைக்கும். எக்ஸ்ட்ரா 1 டே ஃபார் அந்த ஃபீஸ்க்கு மட்டும். பட் என்னோட ரெக்கமெண்டேஷன் நீங்கள் அப்ளிகேஷன் கம்ப்ளீட் பண்ணுறப்பே ஃபீஸுமே பே பண்ணிடுங்க இப்போ முடிஞ்சதுன்னா. நெக்ஸ்ட் நீங்கள் அப்ளிகேஷன் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஏதாவது கரெக்ட் பண்ண விரும்புனீங்கன்னா அது வந்துட்டு 3rd ஃபெப்லேருந்து 5th ஃபெப் அதுக்கும் 2 டேஸ் டைம் தராங்க. ஸோ நம்ம அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது நிறைய இடத்துலயே வந்துட்டு அவங்க செக் பண்ணுறதுக்காக ஆப்ஷன் தராங்க. உடனேலாம் அது வந்துட்டு சப்மிட் ஆகலை. ஸோ அப்போவே முடிஞ்ச அளவுக்கு எந்த தப்புமே இல்லாமல் பண்ணுங்க. அண்ட் உங்களோட எந்த சிட்டி உங்களுக்கு எக்ஸாம் லொகேஷன் அப்படின்றது ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் மார்ச்ல நமக்கு இருக்கும். ஓகேவா? அண்ட் அட்மிட் கார்டு வந்துட்டு உங்களோட எக்ஸாமோட 3 to 4 டேஸ்க்கு முன்னாடி இருக்கும்ன்ற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் 13th ஆஃப் மார்ச்லேருந்து 31 ஆஃப் மார்ச். பிகாஸ் எல்லாமே 3 ஷிஃப்ட்ல நடக்கும்ல. ஸோ உங்களுக்கான பேப்பருக்கு என்னைக்கு எக்ஸாம் அது எல்லாமே அட்மிட் கார்டு வரப்போ தான் நமக்கு தெரியும். ஸோ ஃபர்தர் டீடைல்ஸ் டியூரேஷன் ஆஃப் எக்ஸாம் 90 minutes இஸ் ஃபைன். நெக்ஸ்ட் ஃபீஸ் பேயபிள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்தியாவில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபீஸ் பேயபிள் என்னன்னா நீங்கள் சப்போஸ் ஜென்ரல் கேட்டகரியில் வந்தீங்கன்னா உங்களுக்கு 2 பேப்பர் வரைக்கும் ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் 2 பேப்பர் மினிமமாக செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதுக்கு 1400. அதை விட நீங்கள் எத்தனை பேப்பர் செலக்ட் பண்ணுறீங்களோ ஆனால் உங்களோட புல்லட்டின் படி மொத்தமாக 4 பேப்பர்ஸ் தான் செலக்ட் பண்ணிடலாம்னு போட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 2 பேப்பருக்கு டுகெதர் நீங்கள் 1400 மட்டும்தான் பே பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் ஒரு பேப்பர் தான் எழுத போறீங்கனாலும் நீங்கள் 1400 பே பண்ணணும். 2 பேப்பர் எழுத போறீங்கனாலும் 1400 பே பண்ணணும். அதனால என்னோட ரெக்கமெண்டேஷன் மினிமம் 2ஆவது நீங்க எடுத்துக்கோங்க. ஒண்ணே எழுதணும்னு நினைக்கிறவங்க 2 பேப்பர் முடிஞ்சா அப்ளை பண்ணுங்க. உங்களுக்கு நீட் இருந்துச்சுன்னா. அது தவிர இப்ப நான் எக்ஸ்ட்ரா பேப்பர் சூஸ் பண்றேன் அப்படின்னா நீங்க 700 ஒரு பேப்பருக்கு பே பண்ற மாதிரி இருக்கும். கிளியரா? இப்ப நான் சைக்காலஜியும் ஜுவாலஜியும் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. நான் 1400 பே பண்ணுவேன். எக்ஸ்ட்ரா எனக்கு வந்துட்டு பாட்டனியுமே நான் எடுக்க போறேன்னா அந்த பேப்பருக்கு எக்ஸ்ட்ரா 700 பே பண்ணணும். இன்னொரு சப்ஜெக்ட் நான் எக்ஸ்ட்ரா மேக்ஸ் எடுக்கிறேன்னா அதுக்கு இன்னொரு 700 பே பண்ற மாதிரி இருக்கும். திஸ் இஸ் ஃபார் ஜென்ரல் ஸ்டூடெண்ட்ஸ். பட் இதுதான் அப்ளிகபிள் ஃபார் ஆல். பட் ஃபீஸ் மட்டும் கம்மியாகும். ஸோ ஓபிசி என்சிஎல்ல இருந்தீங்கன்னா ஸோ ஓபிசி ஜென்ரல்ல வந்துட்டு ஓபிசி வரும்ல. ஸோ நீங்க வந்துட்டு ஜென்ரல் கீழே ஓபிசி என்சிஎல் ஆர் ஜென்ரல் இடபிள்யூஎஸ்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1200 மினிமம் 2 பேப்பருக்கு. அது கூட எக்ஸ்ட்ரா பேப்பர் போனீங்கன்னா 600 அண்ட் எஸ்சி எஸ்டி அண்ட் தேர்ட் ஜெண்டருக்கு 1100 2 பேப்பருக்கு எக்ஸ்ட்ரா பேப்பருக்கு 600 அண்ட் பிடிக்கு வந்துட்டு 1000 2 பேப்பருக்கு எக்ஸ்ட்ரா போனீங்கன்னா 600. ஓகேவா? இது வந்துட்டு ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஃபீஸ். ஆல் கிளியர்? டாக்குமெண்ட்ஸ் ரெக்வயர்ட் இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்மளோட அப்ளிகேஷன்ல இங்க ரொம்ப கம்மியான டாக்குமெண்ட்ஸ் தான் கேட்குறாங்க. உங்களோட ஃபோட்டோ ஃபர்ஸ்ட் முக்கியம். ஓகேவா? ஸோ ரீசெண்டாக எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 80% ஆஃப் உங்கள் ஃபேஸ் வந்து கிளியராக இருக்கணும். அண்ட் ஒயிட் பேக்ரவுண்டில் எடுத்த ப்ரிஃபரபிள் இங்கே பிகாஸ் அதான் போட்டிருக்காங்க அகேன்ஸ்ட் ஒயிட் பேக்ரவுண்ட். ஸோ முடிஞ்ச ஒயிட் பேக்ரவுண்டில் அந்த ஃபோட்டோ எடுத்து ரீசெண்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் மாஸ்க் போட்டிருக்க கூடாது. ஓகேவா? அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஃபோட்டோ வந்து ஸ்கேன் பண்ணி வச்சிருப்பீங்கல்ல அது வந்துட்டு ஜேபிஜி ஆர் ஜேபிஇஜி ஃபார்மேட். இதெல்லாம் எதுக்கு நான் சொல்றேன்னா, நீங்க அப்ளிகேஷன் பண்றப்போ ஒண்ணா பண்ணாம, அதுக்கு முன்னாடி இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டீங்கன்னா, அப்லோட் பண்றப்போ ஈஸியா இருக்கும். அண்ட் உங்களோட சிக்னேச்சருமே இந்த ஃபார்மேட்ல இருக்கணும். ஓகேவா? தி ஸ்கேன்ட் ஃபோட்டோகிராஃப் ஷுட் பி பிட்வீன் அதோட சைஸும் இருக்கு. உங்களோட ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் அப்லோட் பண்ண போறோம்ல, ஃபோட்டோவோட சைஸ் வந்து 10 கேபிலேருந்து 200 கேபில இருக்கலாம். அண்ட் சிக்னேச்சர் வந்துட்டு 4 கேபிலேருந்து 30 கேபிக்குள்ள இருக்கணும். சப்போஸ் நீங்க பிடபிள்யூடி கேட்டகரியில வந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு அந்த சர்டிஃபிகேட்டும் அப்ளை பண்ற மாரி இருக்கும். அதோட சைஸ் வந்து 10 கேபி டூ 300 கேபி. இதுல தான் டாக்குமெண்ட்ஸ் ரெக்வயர்ஸ் வேற எதுவும் இப்போதைக்கு தேவையில்ல.
ஆல்ரெடி நம்ம பார்ட் 1 வீடியோலயே எக்ஸாம் பேட்டர்ன், எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா, மார்க்கிங் ஸ்கீம், மீடியம் ஆஃப் கொஸ்டின் பேப்பர், ஸ்ட்ரக்சர் ஆஃப் கொஸ்டின் அண்ட் என்னென்னலாம் கோர்சஸ் அவைலபிளா இருக்கு. இந்த மாரி பேசிக்கான டீட்டெயில் எல்லாமே நம்ம பார்ட் 1ல பார்த்தாச்சு. ஸோ இது இங்க டிஸ்கஸ் பண்ண போறதில்ல. பிகாஸ் இது வந்துட்டு ஃபுல்லா அப்ளிகேஷன் ஓரியன்டடா தான் பார்க்க போறோம். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா பார்ட் 1ல பார்த்துக்கோங்க. இப்போ ஃபர்தரா நம்ம அப்ளிகேஷன் அண்ட் உங்களோட இன்ஃபர்மேஷன் புல்லட்டின்ல குடுத்துருக்க சில டீட்டெயில்ஸ் மட்டும் அதுக்கு முன்னாடி பார்த்துரலாம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாரி மோஸ்ட் ஆஃப் த இன்ஃபர்மேஷன் நம்ம முன்னாடி வீடியோலயே பார்த்துட்டோம் இல்லையா? இதுல உங்களோட இன்ஃபர்மேஷன் புல்லட்டின்ல உங்கள அப்ளிகேஷன் ஓரியன்டடா இப்ப எதெல்லாம் தேவையோ நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன். அது மட்டும் குயிக்கா பார்த்துட்டு நம்ம அப்ளிகேஷன்க்குள்ள போலாம். ஸோ இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன், டேட்ஸ் இதெல்லாம் முன்னாடியே நான் அந்த வீடியோல காமிச்சுட்டேன். ஓகே. ஸோ அங்க பார்த்த மாரி உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மோட டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கு. டேட்ஸ் எல்லாமே இந்த வெப்சைட்லயும் நீங்க இன்னொரு தடவ பார்த்துக்கோங்க. அண்ட் எக்ஸாம் ஃபீஸும் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஐ அம் ஸ்கிப்பிங் தட். அண்ட் என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் நீங்க ரெடியா வச்சிருக்கணும்ன்றத நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். கரெக்ட்டா? ஸோ இங்க பாருங்க. நீங்க வந்துட்டு ஃபோட்டோ ஒரு சிக்னேச்சர் அப்லோட் பண்றப்ப கண்டிப்பா அது உங்களோடதா தான் இருக்கணும். அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு சைட்ல வரும். ஸோ கிளியரா பார்த்துக்கோங்க. ஏதாவது தப்பா அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா, அது நீங்க எக்ஸாமே எழுத முடியாத அளவுக்கு இதாகிடும். ஸோ பார்த்துக்கோங்க. ம். அண்ட் ஃபைனல் சப்மிஷன். இங்க இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் சொல்லியிருந்தேன்ல ஃபீஸ் தான் நீங்க கடைசியா பே பண்ற மாரி இருக்கும்னு. நீங்க ஃபீஸ் பே பண்ணா மட்டும் தான் உங்க ஃபார்ம் வந்துட்டு கம்ப்ளீட் ஆகிருச்சுன்னு அர்த்தம். ஓகேவா? நீங்க ஃபீஸ் பே பண்றதுக்கு முன்னாடி ரெஜிஸ்டர் பண்ண உடனே உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓட நம்பர் வந்துரும். அத வச்சு உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு இல்ல. இதுலயே கிளியரா குடுத்துருக்காங்க. இன்கம்ப்ளீட் ஆஃப் ஸ்டெப் 3 வந்துட்டு இருந்துச்சுன்னா, அது கம்ப்ளீட் ஆனதா அர்த்தம் இல்ல. நீங்க ஃபீஸ் பே பண்ணா மட்டும் தான் உங்களோட ஃபார்ம் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகும். ஓகே. இதெல்லாம் இப்போதைக்கு உங்களுக்கு தேவையில்ல. அண்ட் இந்த இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் நானுமே ஃபுல்லா படிச்சுட்டேன். உங்க சைட்ல இருந்தும் இப்ப நான் சொல்ற பாயிண்ட்ஸ் தவிர வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா, ப்ளீஸ் கோ த்ரூ இன்ஃபர்மேட்டிவ் புல்லட்டின் ஒன்ஸ் ஓகேவா? ஸோ இதுல மேக்ஸிமம் இப்போ எக்ஸாம்க்கு அப்ளிகேஷன் ஓரியன்டடா என்னலாம் இருக்கோ அதெல்லாம் தான் நான் கவர் பண்ண ட்ரை பண்றேன். ஃபர்தர் டீட்டெயில்ஸ் நம்ம அப்புறமா பார்க்கலாம். அண்ட் மோட் ஆஃப் எக்ஸாமினேஷன், மீடியம் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் இது எல்லாமே பார்ட் 1ல நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். கரெக்ட்டா? அண்ட் இந்த தடவ தேர் இஸ் அ சேஞ்ச் இன் த எக்ஸாம் பேட்டர்ன் இதுவுமே பார்த்துட்டோம். உங்களுக்கு வந்துட்டு 75 கொஸ்டின்ஸ் இருக்க போது அண்ட் எக்ஸாம் டியூரேஷன் வந்து 90 மினிட்ஸ் அண்ட் நெகட்டிவ் மார்க்கிங் இது எல்லாமே பார்த்தாச்சு. இப்ப நம்ம அப்ளிகேஷன் ஓரியன்டடா போயிடலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஓகே நீங்க பென் அண்ட் பேப்பர்லாம் எடுத்திருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். லிஸ்ட் ஆஃப் கோர்சஸ் ஓகேவா? இப்ப இந்த சியூஇடி பிஜில உங்களுக்கு என்னலாம் கோர்சஸ் அவைலபிளா இருக்கு. அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். கரெக்ட்டா? ஸோ அத தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களே உங்களோட இன்ஃபர்மேஷன் புல்லட்டின்ல குடுத்துருக்காங்களா? என்னென்ன கோர்ஸ் அதோட கொஸ்டின் பேப்பர் கோடுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ உங்களுக்கு தேடுறதுக்கு ஈஸியா இருக்கும். ஃபர்தர் ஸ்டெப்ஸ்ல ஓகேவா? ஸோ இப்ப நாம என்ன பண்ண போறோம்னா, உங்களுக்கு பேஜ் 14ல ஸ்டார்ட் ஆகி பேஜ் 18 வரைக்கும் இந்த லிஸ்ட் ஆஃப் கோர்சஸ் இருக்கும். ஓகே. ஒரு சப்டிவிஷன்ல இருக்கும். எம்டெக் ஆர் ஹியூமானிட்டீஸ் இந்த மாதிரி. அண்ட் இப்ப காமன் சிலபஸ்னா உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் கோட் வந்து சிஓன்னு ஆரம்பிக்கும். லாங்குவேஜஸ்ல எல்ஏ, ஹியூமானிட்டீஸ்ல ஹெச்யூ, சயின்ஸ்ல எஸ்சி அந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அத வச்சுமே நீங்க வந்துட்டு பார்த்துக்கலாம். ஸோ இந்த இந்த மாதிரி தான் கொஸ்டின் பேப்பர் கோட் ஆரம்பிக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, உங்களோட நோட்ல உங்களுக்கு என்னென்ன கோர்ஸ் இப்ப நீங்க படிக்கலாம். உங்களுக்கு எலிஜிபிளா இருக்கு. ஸோ நீங்க 2, 3 கோர்ஸ் வந்துட்டு இதுல எது கிடைச்சாலுமே நான் போலான்னு இருக்கேன்னு நினைப்பீங்க. அந்த 2, 3 கோர்ஸுமே ஃபர்ஸ்ட் இருக்கான்னு பாருங்க. நீங்க இந்த கோர்ஸ் லிஸ்ட்ட பார்க்கும்போது கூட உங்களுக்கு தெரியாத கோர்ஸ் கூட நீங்க நெறைய தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் மேத்ஸ் தான் எடுக்க போறீங்க அப்படின்னு ஒரு ஐடியால இருந்தா வெல் அண்ட் குட். பட் அத தவிரமே வந்துட்டு வேற ஏதாவது அது ரிலேட்டடா இருக்கான்னு ஸோ நீங்க கம்ப்ளீட்டா அந்த கோர்ஸ் டீட்டெயில பார்க்குறப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். ஓகேவா? மேத்ஸ் தான் எடுக்க போறேன். அது ஒண்ணு தான் எழுதுவேன்றது இருக்காதீங்க. வேற ஏதாவது கோர்ஸும் உங்களால படிக்க முடியுமா? நமக்கு மேத்ஸ் சொல்லி மேத்ஸ் மட்டும் தான் தெரியும். ஓகேவா? ஸோ அப்ளைட் மேத்தமேட்டிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இந்த மாரியுமே வேற ஏதாவது குடுக்குறாங்களா? அந்த மாரி பொறுமையா பாருங்க. ஓகே. ஸோ உங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இந்த வீடியோ பாஸ் பண்ணிட்டு என்ன கோர்ஸ்லாம் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு, இன்ட்ரெஸ்ட்டா இருக்குன்னு பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே. நான் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து சொல்றேன். ஸோ இப்ப நம்ம எக்ஸாம்பிள்க்கு நான் காமர்ஸ் இப்ப யாரோ வந்துட்டு எம்.காம் படிக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த வீடியோல வந்துட்டு காமர்ஸ் நீங்க எடுக்க போறீங்கன்னா, அத ஒரு எக்ஸாம்பிளா வச்சு நான் சொல்றேன். ஓகேவா? இப்ப லிஸ்ட் ஆஃப் கோர்சஸ் இதுதான். இப்ப நான் எம்.காம் பண்ணணும்னு சூஸ் பண்ணிட்டேன். ஓகே. அதோட கொஸ்டின் பேப்பர் கோடும் நான் காப்பி பண்ணி வச்சுக்கிறேன். ஒரு நோட் இட் சம்வேர். இதுவரைக்கும் கிளியரா? ஸோ கோர்ஸ் டீட்டெயில் பார்த்தாச்சு. என்ன கோர்ஸ் போட எக்ஸாம்பிள்க்கு இப்ப நான் காமர்ஸ் எடுத்துக்கிறேன். அதுலருந்து ஃபர்தரா நம்ம என்னலாம் ஸ்டெப்ஸ் பார்க்கணும் பண்ணலாம். ஓகே. கோர்ஸ் டீட்டெயில் இது வந்துட்டு சிலபஸ். சிலபஸ்க்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம்னா, ஓகே. இப்ப நான் காமர்ஸ் சூஸ் பண்ணிட்டு சிலபஸ்க்கு முன்னாடி என்ன பண்ணலாம், உங்களோட கோர்ஸ் என்னலாம் எலிஜிபிலிட்டி பார்க்கணும்ல. ஸோ அதுக்கான லிங்க் தான் இது. இந்த லிங்க்க நீங்க ஓப்பன் பண்ணதுக்கப்புறம்
மாரி ஒரு பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓகே. ஸோ இப்ப நம்ம எந்த கோர்ஸ்க்கு பார்க்க போறோம்? காமர்ஸ்க்கு. இது வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள்க்கு தான் பண்றேன். உங்களுக்கு எந்த கோர்ஸ் வேணுமோ அத நீங்களும் சர்ச் பண்ணி பாருங்க சைட்ல. ஸோ காமர்ஸ் எடுத்துட்டு அதோட கொஸ்டின் பேப்பர் கோட் நான் காப்பி பண்ணி போட்டுட்டேன். இப்போ வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இங்க கிளிக் பண்ணிக்கோங்க. இத கிளிக் பண்ணோனே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல என்னலாம் தெரியும்னா, எந்தெந்த யூனிவர்சிட்டில இந்த கோர்ஸ் அவைலபிளா இருக்கு. ஓகே. ஸோ நம்ம சூஸ் பண்ணியிருக்க கோர்ஸ் அது இப்ப என்ன யூனிவர்சிட்டிலலாம் அவைலபிளா இருக்குன்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கீழ வந்துருச்சு. ஸோ இவ்ளோ யூனிவர்சிட்டில நீங்க எம்.காம் தட் இஸ் காமர்ஸ் வந்து படிக்கலாம். ஆல் கிளியர்? இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் ஒரு யூனிவர்சிட்டி எடுத்து, அதுல எந்த மாரி கிரைட்டீரியாலாம் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இப்ப நான் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடுல இது இருக்கு. கரெக்ட்டுங்களா? ஸோ நான் இத கிளிக் பண்ணிக்கிறேன். இங்க அதுல என்ன எலிஜிபிலிட்டி குடுத்துருக்காங்கன்னு நம்ம பார்க்க போறோம். ஸோ எம்.காம் ஸோ எம்.காம்ல வந்துட்டு வேற எதுவும் இவங்க ஸ்பெசிஃபிகேஷன் குடுக்கல. காமர்ஸ் மட்டும் தான். இதுக்கு டெஸ்ட் பேப்பர் கோடு வந்துட்டு P08 அதுதான் நம்ம முன்னாடியே எங்கேயோ பார்த்திருந்தோம். ஆ ஸோ அத வச்சு தான் நானு சர்ச் பண்ணேன். இருந்தாலும் இங்க ஒரு தடவ காமிச்சிடுறேன். COQP08 கரெக்ட்டா? ஸோ அது. ஸோ அதோட எலிஜிபிலிட்டி பாருங்க. கிராஜுவேட்ஸ் இன் காமர்ஸ் ஃப்ரம் அ ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி வித் அ மினிமம் ஆஃப் 55% ஓகே. ஸோ நீங்க ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டில இருந்து காமர்ஸ் முடிச்சிருக்கணும். தட் இஸ் உங்களோட பேச்சுலர்ஸ்ல காமர்ஸ் முடிச்சிருக்கணும். மினிமம் 55% ஆஃப் மார்க் இருக்கணும். உங்களோட சிஜிபிஏவை நீங்க பெர்சன்டேஜா கன்வெர்ட் பண்றப்போ உங்களுக்கு தெரிஞ்சிரும் எவ்வளோ பெர்சன்டேஜ்ன்னு. சப்போஸ் நீங்க ஓபிசி, என்சிஎல் ஆர் இடபிள்யூஎஸ் கேட்டகரில வந்தா 50% இருந்தா போதும். அண்ட் ஃபர்தர் எஸ்சி, எஸ்டி அண்ட் பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு 45% இருந்தா போதும். ஸோ ஜென்ரலா இருந்தா 55% ஃபர்தருக்கு இதுதான். ஓகேவா? ஸோ இங்க உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. எம்.காம்க்கு இதுதான் எலிஜிபிலிட்டி. ஸோ நீங்க எலிஜிபிளா இல்லையான்னு நமக்கு தெரியுமா? ஸோ சப்போஸ் உங்களுக்கு வேற ஏதாவது காலேஜ்ல இந்த டீட்டெயில் பார்க்கணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் யூனிவர்சிட்டி ஆஃப் டெல்லி. ஸோ இங்க நம்மளோட கொஸ்டின் பேப்பர் கோட் எங்க இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இங்கேயும் எம்.காம் ஓகேவா? இதுதான் நம்மளோட கொஸ்டின் பேப்பர் கோட். இங்கேயும் அதே தான் சொல்லியிருக்காங்க. நீங்க வந்துட்டு அங்க ஸ்பெசிஃபிக்கா காமர்ஸ் டிகிரின்னு போட்டிருந்தாங்கல்ல தமிழ்நாடு யூனிவர்சிட்டில. இங்க வந்து நீங்க ஹானர்ஸ் முடிச்சிருந்தாலும் சரி, ஒரு லைக் பேச்சுலர்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் பிஎம்எஸ் முடிச்சிருந்தாலும் சரி, பிபிஎஸ் ஆர் பிபிஏ இந்த மாரி நீங்க என்ன முடிச்சிருந்தாலுமே இங்க அக்செப்ட் பண்ணிக்கிறதா இவங்க வந்துட்டு கிளியரா குடுத்துருக்காங்க. ஸோ இது எது முடிச்சிருந்தாலுமே நீங்க இங்க எம்.காம் படிக்கிறதுக்கு எலிஜிபிள். ஓகேவா? நீங்க இது எல்லாமே ஏதோ ஒரு ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டிலருந்து பண்ணியிருக்கலாம். அப்படி இல்லன்னா யூனிவர்சிட்டி ஆஃப் டெல்லில பண்ணியிருந்தாலும் ஓகே. ஸோ இந்த மாரி தான் நீங்க ஃபர்ஸ்ட்டு என்ன கோர்ஸ் படிக்க போறீங்க, அதோட கியூபி கோட் அது எல்லாமே பார்த்து வச்சுக்கோங்க. பார்த்ததுக்கப்புறம் இது எந்தெந்த காலேஜ்ல இருக்கு, அந்த காலேஜ்க்கு நான் எலிஜிபிளா அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஓகே. எதுவுமே நம்ம பார்த்து முடிச்சாச்சா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் ஸோ நெக்ஸ்ட் வந்து சிலபஸ். ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து என்ன பார்த்தோம்? உங்களோட டெஸ்ட் பேப்பர்ல போயிட்டு, அது எங்கெல்லாம் அவைலபிளா இருக்கு, அந்த மாரி பார்த்தோமா? அண்ட் ஒரு ஒரு யூனிவர்சிட்டிக்குள்ள போயிட்டு, அங்க என்ன எலிஜிபிலிட்டி கேட்குறாங்க, எவ்வளோ மினிமம் ஆஃப் மார்க்ஸ் இந்த மாரி டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தாச்சா? இப்போ வந்துட்டு உங்களோட சிலபஸ். அதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த சிலபஸ் டேப்க்குள்ள போயிட்டு, உங்களோட கோர்ஸ் பேப்பர சர்ச் பண்ணணும். இப்போ நான் காமர்ஸ்க்கே சர்ச் பண்றேன். இதான் நம்ம கொஸ்டின் பேப்பர் கோட். ஸோ பார்த்தீங்கன்னா, சிலபஸுமே வந்துட்டு உங்களுக்கு கம்ப்ளீட்டா குடுத்துருவாங்க. இந்த எக்ஸாம்க்கு நீங்க என்னெல்லாம் டாபிக்ஸ் கவர் பண்ற மாரி இருக்கும்னு. ஸோ 75 கொஸ்டின்ஸ் இருக்கும்ல, இந்த 75 கொஸ்டினுமே இங்க குடுத்திருக்க கீழ இருக்க டாபிக்ல மட்டும் தான் வரும். உங்களோட பேப்பர் வந்து இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தில இருக்கும். ஓகே. ஸோ காமர்ஸ்க்குன்னு எடுத்துட்டீங்கன்னா, இவ்ளோ சப்டிவிஷன்ஸ் குடுத்துருக்காங்க. இது எல்லாமே நீங்க படிக்கிற மாரி இருக்கும். ஸோ இது வந்துட்டு எந்த புக் படிக்கிறது அது எல்லாமே நான் ஃபர்தரா ரிசர்ச் பண்ணிட்டுருக்கேன். நான் சில புக்ஸோட டீட்டெயில் மட்டும் கீழ குடுத்துருக்கேன். இப்போதைக்கு சைக்காலஜி அண்ட் காமர்ஸ்க்கு 2 புக்கோடது டிஸ்கிரிப்ஷன்ல நான் லிங்க் குடுக்குறேன். இல்ல நீங்க வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனல்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்க ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேட்டுக்கோங்க. அண்ட் ஃபர்தரா வேற எல்லா சப்ஜெக்ட்டுமே எந்த புக்லாம் பெஸ்ட் புக்குன்னு நான் சர்ச் பண்ணி அதோட லிங்க்ஸுமே வந்து குடுக்க பார்க்குறேன். ஸோ இப்போதைக்கு காமர்ஸ் அண்ட் சைக்காலஜி அவைலபிளா இருக்கு. அண்ட் இதுதான் சிலபஸ் ஓகேவா? ஸோ நீங்க ஒரு புக் வாங்குறதுக்கு முன்னாடி என்ன பார்க்கணும்? அ எந்த மாரி சூஸ் பண்ணணும்? அது எல்லாமே நான் முடிஞ்சா ஒரு தனி வீடியோவா பார்க்குறேன். இப்ப நம்ம வந்துட்டு அப்ளிகேஷன்குள்ள போலாம். ஸோ இது சிலபஸ். சிலபஸும் பார்த்தாச்சு. ஓகே. ம். ஸோ அப்ளிகேஷன் நம்ம ப்ராசஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி நமக்கு என்னெல்லாம் டீட்டெயில்ஸ் தேவையோ, அது எல்லாமே பார்த்துட்டோம். ஸோ மெயினான டீட்டெயில் வந்து உங்களோட கோர்ஸ் பத்தி நீங்க கிளியரா இருக்கணும். ஓகேவா? அதுக்கு தான் நான் இவ்ளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி கிளியரா சொல்றேன். ஸோ உங்களோட கோர்ஸ் கோட் வந்து நீங்க நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். அது எந்த காலேஜ்ல இருக்கு, நீங்க எலிஜிபிளா அது எல்லாமே பார்த்துக்கோங்க. ஸோ மேக்ஸிமம் நீங்க 4 கோர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஸோ அதுக்கு 4 கோர்ஸ் கூட நீங்க சூஸ் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. ஸோ இப்ப இது எல்லாமே ரெடின்னு நெனைக்கிறேன். நம்ம அப்ளிகேஷன்ஸ்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி உங்களோட ஆக்டிவான ஒரு மொபைல் நம்பர் அண்ட் ரெஜிஸ்டர் இமெயில் ஐடி இருக்கணும். ஓகேவா? ஸோ அப்ளிகேஷன் பார்க்குறதுக்கு
முன்னாடி எல்லாமே ரெடி பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, நான் குடுத்துருக்க லிங்க் வந்து நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, இந்த மாரி என்டிஏவோட ஹோம் பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். கியூட் பிஜிக்கு. இது ஆல்ரெடி அப்ளை பண்ணவங்களுக்கு, நீங்க ஃபர்ஸ்ட் டைம் அப்ளை பண்றப்ப இங்க இருக்குல்ல, நியூ கேண்டிடேட் ரெஜிஸ்டர் ஹியர் அத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா, இங்க வந்துட்டு உங்களோட இன்ஃபர்மேட்டிவ் புல்லட்டின் வந்துட்டு படிக்க மாரி அதுக்காக தான் இங்கேயும் குடுத்துருப்பாங்க. இன்ஃபர்மேட்டிவ் புல்லட்டின் நான் ஆல்ரெடி உங்களுக்கு காமிச்சிருந்தேன்ல, இதுதான். இதுல இம்பார்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் ஆல்ரெடி கவர் பண்ணிட்டேன். இது இல்லாம உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்களும் ஒரு தடவ பார்த்துக்கலாம். ஓபிசி சர்டிஃபிகேட் ஸோ எஸ்சி, எஸ்டி, ஓபிசிக்கான சர்டிஃபிகேட் அதோட பேட்டர்ன் எல்லாமே கூட இங்க கீழ குடுத்துருக்காங்க. நீங்க எந்த மாதிரி வாங்கணும். ஆம், ஒரு நிமிஷம். இதெல்லாம் எக்ஸாம் சிட்டி டீட்டெயில்ஸ். எங்கெல்லாம் எக்ஸாம் லொகேஷன் அவைலபிளா இருக்குன்னு. அண்ட் இதெல்லாம் தான் அந்த சர்டிஃபிகேட். நான் சொல்லியிருந்தேன்ல. ஸோ இது வந்துட்டு பெர்சன் வித் டிசபிலிட்டி அவங்களுக்கான சர்டிஃபிகேட் ஒண்ணு இருக்கும். அண்ட் இது ம் இது எஸ்சி, எஸ்டி சர்டிஃபிகேட். இது ஓபிசி, என்சிஎல் சர்டிஃபிகேட். ஓகேவா? இது எல்லாமே உங்களோட புல்லட்டின்ல இருந்தே நீங்க டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஆல் கிளியர். அப்ளிகேஷனுக்குள்ள போலாமா? ஸோ ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதுல வந்துட்டு அதான் நீங்க இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் ஒரு தடவ நீங்களும் உங்க சைட்ல இருந்து கிளியரா படிச்சு பார்த்துக்கோங்க இங்க வரதுக்கு முன்னாடி. அண்ட் நம்ம வந்துட்டு ஆன்லைன்ல மட்டும் தான் இத அப்ளை பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறமா நீங்க வந்துட்டு உங்களோட எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா எல்லாம் கரெக்ட்டா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. எக்ஸாம் ஃபீஸ் டீட்டெயில் நம்ம இது எல்லாமே பார்த்தாச்சு இல்லையா? அண்ட் என்னலாம் இப்போதைக்கு தேவைன்னு பார்த்தீங்கன்னா, அது ரீசன்ட் ஃபோட்டோகிராஃப், உங்களோட சைன் அது எவ்ளோ சைஸ்ல இருக்கணும், இதுவுமே நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். நான் ஒன்ஸ் சொல்றேன். ஸோ நீங்க எதாவது மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, இப்போ வரதுக்கு தான். அண்ட் பாஸ்வேர்ட் நீங்க வைக்கிறதுக்குமே வந்துட்டு சில கிரைட்டீரியா இருக்கு. அது எல்லாமே குடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஜென்ரலா உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். ஸோ இது எல்லாமே நீங்க படிச்சு பார்த்ததுக்கு அப்புறமா, இங்க டிக் பண்ணதுக்கு அப்புறம் கிளிக் ஹியர் டூ ப்ரொசீட்ன்னு வரும். பண்ணியாச்சா? பண்ணதுக்கு அப்புறமா இப்ப என்னன்னா உங்களோட ஐடென்டிட்டிய வேலிட் பண்றதுக்காக நாங்க நெறைய ஆப்ஷன் குடுத்துருப்பாங்க. ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வச்சு தான் பண்ணேன். ஸோ அதுவே உங்களுக்கு சொல்றேன். என்னன்னா, உங்ககிட்ட ஆதார் கார்டு இருக்கும்னு நெனைக்கிறேன் எல்லார்ட்டுமே. ஸோ நீங்க இதுல என்ன குடுத்துருக்காங்கன்னா, ஐ ஹேவ் அன் ஆதார் நம்பர் அண்ட் விஷ் டூ கிரியேட் மை லாகின் யூசிங் ஆதார் நம்பர். ஆல்சோ புரோவைட் மை கன்சர்ன் ஃபார் யூசிங் ஆதார் டேட்டா ஃபார் ஆத்தென்டிகேஷன் பர்ப்பஸஸ் அட் வேரியஸ் ஸ்டேஜஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன். என்ன சொல்றாங்கன்னா, இப்ப நீங்க உங்களோட ஆதார் நம்பர் குடுக்குறீங்கன்னா, அது வந்து நீங்க குடுக்குறதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்ல. நீங்க வந்துட்டு ஃபர்தரா எக்ஸாம் அப்ளை பண்றப்போ, உங்களோட வெரிஃபிகேஷன் ப்ராசஸ்க்கு இந்த ஆதார் நம்பரை யூஸ் பண்ணலாமான்னு கேட்குறாங்க. ஸோ, அது ஓகேன்ற மாரி அந்த ஆப்ஷன நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு ஆதார் கார்டு இல்ல அப்டின்னா, ஆ நீங்க வந்துட்டு பான் கார்ட் யூஸ் பண்ணி பண்றேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க பான் கார்ட் யூஸ் பண்ணி பண்ணலாம். அப்படி இல்லன்னா, வேற என்னலாம் இருக்கு? இந்தியன் பாஸ்போர்ட் இருக்கு. ஆர் அதர் கவர்மெண்ட் ஐடி இந்த மாரி நெறைய ஆப்ஷன் இருக்கு. நான் ஆதார் வச்சே வந்துட்டு போறேன். அதனால இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேற ஏதாவது ஆப்ஷன் ஓகேயா இருந்தாலும் அத குடுத்துக்கலாம். இப்ப நான் ஆதார் கிளிக் பண்ணியிருக்கனால, என்னோட ஆதார் நம்பர் இங்க குடுக்கணும். ஸோ நீங்க ஆதார் குடுத்ததுக்கப்புறம், இந்த மாரி ஓடிபி உங்களோட ஆதார் லிங்க் ஆயிருக்க நம்பருக்கு வரும். அதுவுமே நீங்க என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் நீங்க ஓடிபி குடுத்து என்டர் ஆனோனே, உங்களுக்கு இந்த மாரி ஒரு பேஜ் வரும். கரெக்ட்டா? ஸோ இந்த பேஜ்ல வந்துட்டு மேல உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த் அந்த எல்லா டீட்டெயில்ஸுமே வரும். அதுவே ஆதார் நீங்க குடுத்துருக்கனால, அது வந்து ஜெனரேட் ஆயி வந்துரும். ஸோ உங்களோட நேமும், டேட் ஆஃப் பர்த்தும் இதே மாரி இங்க இருக்கும். ஓகே. ஸோ, நான் இது எல்லாமே சும்மா ரேண்டமா தான் போட்டிருக்கேன். ஸோ, இங்க வந்துட்டு உங்களோட அப்பா நேம், உங்களோட கிளாஸ் 10 சர்டிஃபிகேட் ஒரு அதுல இருக்க மார்க் ஷீட்ல இருக்க நேம் வந்துட்டு இங்க நீங்க போட்டுக்கலாம். இதே மாரி ரேண்டமா. ஸோ, நீங்க உங்களோட கரெக்ட்டான பேர் போடுங்க. நான் அப்ளிகேஷன் ப்ராசஸ்க்காக நான் ரேண்டமா ஒரு நேம் குடுக்குறேன். அதே மாரி உங்களோட அம்மாவோட நேம் கரெக்ட்டா உங்களோட கிளாஸ் 10ல என்ன இருக்கோ அந்த மாரி நீங்க போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு ஜெண்டர் செலக்ட் பண்ணிக்கோங்க. நேஷனாலிட்டி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ, இந்தியன் நான் செலக்ட் பண்றேன். ஐடென்டிஃபிகேஷன் டைப் ஓகே. ஸோ எனி அதர் ஐடென்டிட்டி டைப் நீங்க வந்துட்டு குடுக்கலாம். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க என்ட்ட என்ன கிளாஸ் 12 அட்மிட் கார்டு அதோட நம்பர் இருந்தா குடுக்கலாம். இல்ல பான் கார்டு இருந்துச்சுன்னா, பான் கார்டு குடுத்துட்டு அதோட நம்பர் இங்க போட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ ஐடென்டி டைப்ல என்ன வேணுமோ அத குடுத்துட்டு, நெக்ஸ்ட் பெர்மிசஸ் நம்பர் அண்ட் நேம். ஸோ இங்க வந்துட்டு உங்களோட ஃப்ளோர் நேம் குடுத்துக்கோங்க. அண்ட் ஃப்ளோர் நேம் ஆர் டோர் நம்பர், ஸ்ட்ரீட்டு, அதுக்கப்புறம் உங்களோட ஏரியா அந்த மாரி அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க நான் வந்துட்டு 3 போட்டு கமா இங்க எதுவுமே யூஸ் பண்ண முடியாது. ஸ்பேஸ் விட்டு தான் போட முடியும். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது ஒரு நேம் இருந்துச்சுன்னா பில்டிங்க்கு அதோட நேம் குடுத்துக்கோங்க. நேம் குடுத்துட்டு உங்களோட அ ஏரியாவுமே நீங்க வந்து போடலாம். திருநெல்வேலினா அது போட்டுக்கோங்க.
அது எல்லாமே கீழ குடுக்குற மாரி இருக்கும். அதோட ஃபர்தர் டீட்டெயில்ஸ் அதோட ஸ்ட்ரீட் நேம், எக்ஸ்.ஒய்.இசட் ஸ்ட்ரீட் இந்த மாரி இது பேசிக்கான அட்ரஸ் டீட்டெயில் அது எல்லாமே நீங்க குடுத்துக்கோங்க. அண்ட் உங்களோட கண்ட்ரி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கண்ட்ரி எல்லாருக்குமே இந்தியா தான் இருக்கும். அண்ட் உங்களோட ஸ்டேட்டிங் தமிழ்நாடு. ஸோ அங்க நீங்க என்ன டிஸ்ட்ரிக்ட்டோ அந்த டிஸ்ட்ரிக்ட் வந்துட்டு செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. தென் உங்களோட பின்கோட், இமெயில் அட்ரஸ் கரெக்ட்டா குடுங்க. இதுக்கு தான் உங்களோட அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும் ஃபர்தரா. ஸோ இமெயில் அட்ரஸ், ஃபோன் நம்பர் இது 2மே கரெக்ட்டா குடுத்துக்கோங்க. நீங்க மேலேயும் இமெயில் அட்ரஸ் குடுக்கணும். அதே இமெயில் அட்ரஸ இங்க குடுத்துக்கோங்க. ஸோ நீங்க மேல ஏதாவது தப்பு பண்ணியிருந்தீங்க, இது 2மே சேமா இருக்காது. அதுக்காக தான் இன்னொரு தடவ கன்ஃபார்ம் பண்ண சொல்றாங்க. ஸோ இமெயில் அட்ரஸ் கரெக்ட்டா குடுங்க. அதே மாரி மொபைல் நம்பர் வந்து ஃபர்ஸ்ட் கண்ட்ரி கோட் இந்தியானால 91 தான் ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். அண்ட் உங்களோட மொபைல் நம்பர், அந்த மொபைல் நம்பர் இங்க என்டர் பண்ணுங்க. சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது ஆல்டர்னேட் மொபைல் நம்பர் இருந்துச்சு, இல்ல உங்க பேரண்ட்ஸ் குடுக்கணுமா, அதுவுமே இங்க என்டர் பண்ணிக்கலாம். ஓகேவா? நீங்க மேல குடுத்துருக்கிறது இப்போதைக்கு நீங்க இருக்க அட்ரஸ், பிரசன்ட் அட்ரஸ் ஓகேவா? சப்போஸ் உங்களோட பிரசன்ட் அட்ரஸும், பெர்மனன்ட் அட்ரஸும் உங்களுக்கு சேமா இருந்துச்சுன்னா, நீங்க வந்துட்டு இங்க இந்த மாரி கிளிக் பண்ணிக்கலாம். சேம் ஆஸ் பிரசன்ட் அட்ரஸ். இது குடுத்தா இது ஆட்டோமேட்டிக்கா ஃபில் ஆயிடும். நான் மேல எதுவும் டீட்டெயில்ஸ் கரெக்ட்டா ஃபில் பண்ணாதனால இங்க ரிஃப்ளெக்ட் ஆகல. ஸோ அது குடுத்தோனே இதுவுமே உங்களுக்கு ஃபில் ஆகிடும். ஓகேவா? இதுக்கப்புறம் வந்துட்டு நீங்க பாஸ்போர்ட் சாரி ஜஸ்ட் அ மினிட். நானும் இத ஃபில் பண்ணிடுறேன். இப்ப பாருங்க ஃபில் பண்ணதுக்கப்புறம் சேம் ஆஸ் பிரசன்ட் அட்ரஸ் குடுத்தா எல்லா டீட்டெயில்ஸும் பாப்புலேட் ஆயிடுச்சு. அது ஒரு தடவ பார்த்துக்கோங்க. தென் பாஸ்போர்ட் நீங்க வந்துட்டு செ செட் பண்றப்ப ஆல்ரெடி சொன்ன மாரி 8 டூ 13 கேரக்டர்ஸ் இருக்கணும். ஒரு ப அப்பர் கேஸ், ஒரு லோவர் கேஸ், ஒரு நம்பர் அந்த மாரி இருக்க மாரி பார்த்துக்கோங்க. பாஸ்போர்ட் செட் பண்ணதுக்கப்புறம் அதே பாஸ்வேர்ட் வந்து நீங்க கீழயே குடுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு செக்யூரிட்டி கொஸ்டின் உங்களுக்கு கேட்பாங்க. சப்போஸ் நீங்க பாஸ்வேர்ட் வந்து மறந்துட்டீங்கன்னா, இந்த கொஸ்டினோட வச்சு தான் ஃபர்தரா வந்துட்டு உங்களுக்கு பாஸ்போர்ட் ரீகிரியேட் பண்றதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வாட் இஸ் யுவர் பர்த் சிட்டின்னு குடுத்துட்டு, உங்களோட சிட்டி நேமோ, அந்த மாரி ஏதாவது ஒண்ணு நீங்க மறக்காத ஒண்ணு இங்க குடுத்து வச்சுக்கோங்க. இது எல்லாமே நீங்க கம்ப்ளீட்டா ஃபில் பண்ணதுக்கப்புறம் இங்க எதுவுமே இல்ல. உங்களோட டீட்டெயில்ஸ் கொஞ்சம், அப்புறமா அட்ரஸ், பாஸ்வேர்ட், செக்யூரிட்டி கொஸ்டின் இதெல்லாம் முடிச்சோனே, இங்க குடுத்திருக்க பின்ன நீங்க செலக்ட் பண்ணணும். இங்க 0 டூ 4 4131 6 இருக்கு. அது குடுத்துட்டு சப்மிட் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆயிடும். நீங்க ஓடிபி குடுத்ததுக்கு அப்புறமா இந்த மாரி ஒரு பேஜ் உங்க எல்லாருக்குமே ஓப்பன் ஆயிருக்கும். அதுல வந்து ஃபர்ஸ்ட் குடுத்தவங்களோட பெர்சனல் டீட்டெயில்ஸும், கீழ என்ன இருக்கும்னா, நீங்க குடுத்திருந்த பிரசன்ட் அட்ரஸ், பெர்மனன்ட் அட்ரஸ், அதுக்கப்புறம் நீங்க குடுத்திருந்த செக்யூரிட்டி கொஸ்டின், அதோட ஆன்ஸர் அது எல்லாமே வந்துட்டு இருக்கும். ஸோ நீங்க பிஃபோர் நீங்க நெக்ஸ்ட் போறதுக்கு முன்னாடி இது எல்லாமே கரெக்ட்டா இருக்கான்னு நீங்க உங்க ஒரு சைட்லருந்து பார்த்துக்கணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட்டு கேண்டிடேட் நேம் மேல போய் செக் பண்ணிக்கோங்க. கரெக்ட்டா இருந்தா அத டிக் போட்டுக்கோங்க. உங்களோட ஃபாதர் நேம் இன்னொரு வாட்டி செக் பண்ணுங்க. மதர் நேம் செக் பண்ணுங்க. அண்ட் உங்களோட ஜெண்டர் நீங்க குடுத்துருக்க கரெக்ட்டா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அண்ட் டேட் ஆஃப் பர்த்தும் கரெக்ட்டா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இது எல்லாமே ஒண்ணு ஒண்ணா மேல போய் பார்த்து, பார்த்து கரெக்ட்டா இருந்துச்சுன்னா மட்டும் டிக் போடுங்க. மொபைல் நம்பர் இன்னொரு தடவ கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அதே மாரி இமெயில் அட்ரஸ் அண்ட் உங்களோட அட்ரஸ் கரெக்ட்டா இருக்கா? ஸோ இந்த பேஜ்ல உங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்க பார்த்ததுக்கு அப்புறமா, இது எல்லாமே டிக் பண்ணிட்டீங்களா? டிக் பண்ணிட்டு டிக்ளரேஷன்ல ஐ அக்ரி அப்படின்னு குடுத்தீங்கன்னா, சப்மிட் அண்ட் சென்ட் ஓடிபின்னு உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கும். அதையும் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் டூ யூ விஷ் டூ சப்மிட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் அண்ட் கெட் ஓடிபின்னு இருக்கும். அதுக்குமே நீங்க வந்துட்டு எஸ்ன்னு கிளிக் பண்ணிடலாம். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் சம்டைம்ஸ் வந்து இந்த பேஜ் எரர் வரும். எனக்கே நெறைய தடவ எரர் வந்துச்சு. உடனே ஓடிபி வரல. அப்படி எரர் வந்துச்சுன்னா ஒண்ணுமே இல்ல. திருப்பி ஃபர்ஸ்ட்லேருந்து கொஞ்ச நேரம் கழிச்சு ரெஜிஸ்டர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஓடிபி வரும். ஸோ நீங்க ஓடிபி வந்துட்டு ஓகேன்னு குடுத்ததுக்கப்புறம், தேங்க் யூ ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன். ப்ளீஸ் செக் யுவர் மெயில் ஃபார் ஓடிபின்னு இருக்கும். ஸோ மெயிலுக்கு உங்களுக்கு ஓடிபி வந்திருக்கும். இப்ப நீங்க மெயில்ல போயிட்டு அந்த ஓடிபிய என்டர் பண்ற மாரி இருக்கும். ஓகேவா? ஸோ மெயில்ல வந்திருக்க ஓடிபிய ஃபர்ஸ்ட்டு என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்க ஓடிபி போட்டு என்டர் பண்ணதுக்கு அப்புறமா, உங்களுக்கு இந்த மாரி ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேவா? உங்களோட ஓடிபி கீழ இருக்க கேப்ச்சா குடுத்துட்டு ஓகே சொன்னீங்கன்னா, ஸோ நீங்க ரெஜிஸ்டர் வந்துட்டு வெரிஃபை ஆயிருச்சு. நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணது. நம்மளோட அப்ளிகேஷன் நம்பர் வந்து எங்கன்னா நம்ம மெயிலுக்கு வந்துரும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம அப்ளிகேஷன் நம்பர் வந்ததுக்கு அப்புறமா, அந்த அப்ளிகேஷன் நம்பர இங்க போட்டுட்டு, நம்ம பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணோம்ல, அந்த பாஸ்வேர்டும் இங்க வந்துட்டு குடுக்கணும். அதுக்கப்புறமா கீழ என்னன்னா, இங்க ஒரு செக்யூரிட்டி பின் இருக்கும்ல, இது எல்லாமே குடுத்துட்டு, நீங்க லாகின் குடுத்தீங்கன்னா, ஃபர்தர் ஸ்டெப்ஸ் வரும். அதெல்லாம் இப்போ டீட்டெயிலா நம்ம பார்க்கலாம். ஸோ இவ்ளோ நேரம் நம்ம பார்த்த ஸ்டெப் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும் தான். ஓகேவா? ரெஜிஸ்ட்ரேஷன் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ அது வந்துட்டு உங்க எல்லாருக்கும் கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாம் குடுத்து ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா உங்களோட அப்ளிகேஷன், பாஸ்போர்ட்
போட்டு நீங்க ஓப்பன் பண்றீங்கல்ல. ஸோ நீங்க ஒன்ஸ் நீங்க ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதுல உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட்ன்னு இருக்கும். அண்ட் அப்ளிகேஷனும் ஃபீ பேமெண்ட்டும் வந்துட்டு இன்னும் பண்ணாத மாரி இருக்கும். ஸோ இப்போ அப்ளிகேஷன் ஃபார்ம்ல தான் நம்ம ஃபர்தரான ஸ்டெப்ஸ் எல்லாமே பார்க்க போறோம். ஓகேவா? உங்களோட அப்ளிகேஷன் இங்க கீழ அப்ளிகேஷன் கம்ப்ளீட் அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குல்ல, அத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அத கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா திருப்பி உங்களோட அட்ரஸ் டீட்டெயில் பேஜ் தான் திருப்பி ஓப்பன் ஆகும். ஓகேவா? இது எல்லாமே நம்ம முன்னாடி இப்ப கொஞ்சம் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்ப குடுத்திருந்த அட்ரஸ் தான் திருப்பி இங்க வரும். அண்ட் நீங்க குடுத்திருந்த மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸ் அது எல்லாமே இங்கேயும் ஒரு தடவ வெரிஃபை பண்ணிக்கோங்க. திருப்பி இந்த இடத்துல நீங்க கேப்ச்சா என்டர் பண்ற மாரி இருக்கும். இதெல்லாம் வெரிஃபை பண்ணிட்டு, கேப்ச்சா என்டர் பண்ணிட்டு, ஐ அக்ரி இங்க கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் ஆப்ஷன் காட்டும். ம். இப்போ தான் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ற மாரி இருக்கும். ஆல்ரெடி நம்ப கேண்டிடேட் நேம் அங்கேயே குடுத்துருந்தோம். டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், ஃபாதர் நேம், மதர் நேம் இது எல்லாமே நான் சொல்ல சொல்ல நீங்க ஒரு தடவ செக் பண்ணிக்கோங்க. அண்ட் கார்டியன் மொபைல் நம்பர் இருந்தா குடுக்கலாம். அண்ட் உங்களோட நேஷனாலிட்டி, உங்களோட கேட்டகரி இப்போ இங்க நீங்க சூஸ் பண்ற மாரி இருக்கும். ஓகேவா? ஸோ கேட்டகரியில வந்துட்டு நீங்க ஜென்ரல்னா ஜென்ரல் குடுக்கலாம். அதிலயே வந்துட்டு சப்போஸ் ஓபிசி, என்சிஎல் ஒரு எஸ்சி, எஸ்டி அதுக்கேத்த மாரி கேட்டகரி சூஸ் பண்ணிக்கோங்க. தென் கன்ஃபர்மேஷன் ஆஃப் கேட்டகரி. நீங்க சூஸ் பண்ண கேட்டகரி திருப்பி அதே கேட்டகரி இங்க கரெக்ட்டா சூஸ் பண்ணுங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட். ஸோ சர்டிஃபிகேட் இருக்கும்ல நமக்கு எஸ்சி ஆர் ஓபிசி என்னவா இருந்தாலும் உங்களுக்கு கேட்டகரி சர்டிஃபிகேட்ன்னு இருக்கும்ல. ஸோ அந்த சர்டிஃபிகேட்ல அதாவது நத்திங் பட் யுவர் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். அந்த சர்டிஃபிகேட்ல உங்களுக்கு சர்டிஃபிகேட் நம்பர்ன்னு ஒண்ணு இருக்கும். அத இந்த இடத்துல நீங்க என்டர் பண்ணணும். ஓகே? அதுக்கப்புறமா அதுக்கு கீழ வந்து உங்களோட சர்டிஃபிகேட் இஷ்யூயிங் அத்தாரிட்டி. அதுவுமே நீங்க டைப் பண்ற மாரி இருக்கும். சர்டிஃபிகேட் கீழயே அந்த சீல்ல நீங்க பார்த்தீங்கனாலே, அது யாரு குடுத்திருப்பா? யார் இஷ்யூ பண்ணியிருக்கா? தாசில்தாரா? டெப்டி கலெக்டரா? அந்த மாரி உங்களுக்கு டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். அத அங்க டைப் பண்ணிக்கோங்க. ஸோ நேம் ஆஃப் த அத்தாரிட்டில அத ஃபில் பண்ணணும். அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் நம்பர். அதிலயுமே உங்களுக்கு சர்டிஃபிகேட் குடுத்த நம்பர் சில இடத்துல டைப் ஆயிருக்கும். சில இடத்துல லைக் அந்த ஸ்டாம்ப் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுலருந்து உங்களோட சர்டிஃபிகேட் இஷ்யூ டேட்டும் இங்க ஃபில் பண்ணிக்கோங்க. ட்ராப் டவுன்ல குடுக்கணும். அண்ட் ஐடென்டிட்டி டைப் வந்துட்டு ஸோ நீங்க என்ன ஆல்ரெடி நம்ம பார்த்திருந்தோம்ல. எய்தர் உங்களோட சர்டிஃபிகேட், மார்க் ஷீட்ஸ் குடுக்கலாம், பாஸ்போர்ட் ஆர் எனி அதர் வேலிட் ஐடி அதோட ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் இங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு உங்களோட ஸ்டேட் டொமிசைல் அதாவது நீங்க தமிழ்நாடோ மேக்ஸிமம் வந்துட்டு தமிழ்நாட்ல தானே இருப்பீங்க. ஸோ தமிழ்நாடு நீங்க போட்டுக்கோங்க. சப்போஸ் நீங்க பிடபிள்யூடி கேட்டகரியா இருந்தீங்கன்னா, நீங்க ஆல்ரெடி இங்க எஸ்ன்னு குடுங்க. அப்போதான் ஃபர்தரா அதுக்கான பெனிஃபிட்ஸ்லாம் உங்களுக்கு இருக்கும். ஓகேவா? ஸோ எஸ் ஆர் நோ அது குடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து டயபெட்டிக் இருந்துச்சுன்னா, அதுக்கும் எஸ் ஆர் நோ குடுங்க. அண்ட் உங்களோட பேரண்ட்ஸோட ஆனுவல் இன்கம் இருக்கணும். ஓகேவா? ஸோ இது வந்துட்டு ஆப்வியஸா ஆனுவல் இன்கம் வச்சு தான் உங்களுக்கு ஓபிசி, என்சிஎல் அந்த கேட்டகரிலாம் இருக்கு. ஸோ அதுவுமே பார்த்து உங்களோட கரெக்ட்டான ஆனுவல் இன்கம் இங்க குடுத்துட்டு, உங்களோட ஸ்டேட்டஸ் இப்போ கேட்குறாங்க. சப்போஸ் நீங்க வந்துட்டு இப்போ வொர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, எம்ப்ளாய்ட் போடுங்க. இல்ல இப்ப தான் ஸ்டூடண்ட்ஸ் கூட இந்த எக்ஸாம் எழுதலாம். ஸ்டூடெண்ட்டா இருந்தீங்கன்னா, ஸ்டூடண்ட்ன்னு போட்டுட்டு, அகைன் நீங்க கேப்ச்சா என்டர் பண்ணிட்டு, ஐ அக்ரி குடுத்து அ சேவ் அண்ட் நெக்ஸ்ட். ஒரு ஒரு டேப் நீங்க சேவ் பண்றதுக்கு முன்னாடி உங்களோட பர்ட்டிகுலர்ஸ் எல்லாம் கரெக்ட்டா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இந்த சைட்ல வந்துட்டு நீங்க பார்க்கலாம். எந்த வந்துட்டு ஃபில் பண்றோம். ஆல்ரெடி கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் பார்த்துட்டோம். பெர்சனல் டீட்டெயில் ஃபில் பண்ணிட்டோம். இப்ப அதர் கோட்டா டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ நம்ம வந்துட்டு டு யூ பிலாங் டூ பாவர்ட்டி லைன். ஸோ நீங்க பாவர்ட்டி லைன் கீழ இருந்தீங்கன்னா அமௌண்ட் குடுங்க. இல்ல நான் அதுக்கு மேல தான் இருக்கேன்னா, நோ குடுத்துருக்கேன். காஷ்மீரி மைக்ரன்ட்டா இருந்தா எஸ் ஆர் நோ குடுங்க. அதே மாரி வார்ட் ஆஃப் டிஃபென்ஸ் பெர்சனல் ஆர் எக்ஸ் சர்வீஸ் மேன் உங்க வீட்ல யாராவது வந்துட்டு டிஃபென்ஸ்ல இருந்தாங்கன்னா, ஒரு எக்ஸ் சர்வீஸ் மேனா இருந்தாங்கன்னா, எஸ் ஆர் நோ அதுக்குமே நீங்க ஆன்சர் பண்ணுங்க. சப்போஸ் நீங்க என்சிசில ஆக்டிவா இருந்து ஏதாவது பி சர்டிஃபிகேட் சி சர்டிஃபிகேட் கிளைம் பண்ணியிருந்தீங்கன்னா, அதுக்குமே எஸ் ஆர் நோ குடுக்கலாம். அண்ட் கிளைம் ஃபார் ஸ்போர்ட்ஸ் கோட்டா ஸ்போர்ட்ஸ்லயும் நீங்க டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஆர் அதுக்கேத்த சர்டிஃபிகேட்ஸ் வந்து ஏர்ன் பண்ணியிருந்தீங்கன்னா, எஸ் ஆர் நோ குடுங்க. இது எல்லாமே குடுங்க. ஸோ ஆட் ஆன் பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா கடைசில இருக்கலாம். அண்ட் ஆர் யூ வேர்ட் ஆஃப் யூனிவர்சிட்டி எம்ப்ளாயி உங்க வீட்ல யாராவது யூனிவர்சிட்டில வொர்க் பண்றாங்களான்னு கேட்கறாங்க. அதுக்குமே எஸ் ஆர் நோ குடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இது எல்லாமே பேசிக் டீட்டெயில்ஸ் தான். அதே மாரி கேப்ச்சா என்டர் பண்ணிட்டு ஐ அக்ரி குடுத்து சேவ் அண்ட் நெக்ஸ்ட் குடுங்க. ஸோ இந்த 3 டீட்டெயில்ஸ் நம்ம இப்போ ஃபில் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பேஜ்ல என்ன கேட்கறாங்கன்னா, எக்ஸாம் சிட்டி டீட்டெயில்ஸ். இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஓகேவா? எக்ஸாம் சென்டர் டீட்டெயில்ஸ்க்கு முன்னாடி அப்ளை ஃபார் எந்த எக்ஸாம் சியூஇடி பிஜி 2025 தான். ஸோ இங்க தான் டெஸ்ட் பேப்பர் நீங்க செலக்ட் பண்ற ஆப்ஷன் இருக்கும். ஓகே. ஸோ இந்த டெஸ்ட் பேப்பர் செலக்ட் பண்றதுக்கு நான் இது உங்களுக்கு லைவா காட்டுறேன் இந்த ஆப்ஷன். ஓகே. ஸோ டெஸ்ட் பேப்பர் செலக்ட் பண்றதுக்கு ஆல்ரெடி நம்ம வந்து டீட்டெயில்ஸ்லாம் பார்த்து வைக்கணும்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ இங்க தான் யூஸ் ஆகும். ஸோ எத்தன 4 பேப்பர் வரைக்கும் நம்ம செலக்ட் பண்ணலாம். ஓகே. ஸோ அதுக்கு மேல வந்துட்டு செலக்ட் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட்டு நீங்க எப்படி செலக்ட் பண்ணணும்னா, இப்போ ஆல்ரெடி இப்ப நம்ம காமர்ஸ்க்கு பார்த்து வச்சிருந்தோம்ல, அதோட கொஸ்டின் பேப்பர் கோட் எடுத்து நீங்க இப்படி போட்டு டிக் பண்ணீங்கன்னா ஒரு பேப்பர் ஆட் ஆயிடும். ஓகே. ஃபர்ஸ்ட்டு நான் ஆல்ரெடி செலக்ட் பண்ணியிருக்கேன் சிலதெல்லாம். அதனால அது என்னால செலக்ட் பண்ண முடியல.
இப்ப நான் இத அன்செலக்ட் பண்றேன்னா 3 செலக்டட் வருதா? இப்போ காமர்ஸ் நீங்க செலக்ட் பண்ணணும்னா, காமர்ஸ் டைப் பண்ணி கூட நீங்க பண்ணிக்கலாம். அப்படி இல்லன்னா நீங்க கொஸ்டின் பேப்பர் கோட் போட்டீங்கன்னா மிஸ்டேக் இல்லாம ஏதோ பண்ற மாரி இருக்கும். காமர்ஸ் செலக்ட் பண்ணலாம். இப்போ நெக்ஸ்ட் எனக்கு இப்ப வேற ஏதோ வேணும். வேற என்ன ஜூவாலஜி. அத செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இன் டோட்டல் நீங்க 4 வரைக்கும் செலக்ட் பண்ணலாம். 4 செலக்ட் பண்ணதுக்கப்புறம் வேற எதுவும் உங்களால செலக்ட் பண்ண முடியாது. 4 செலக்ட் பண்ண உடனே நீங்க 4 செலக்டட் வரணும். இல்ல 2 நீங்க 1 கூட செலக்ட் பண்ணலாம். பட் மேக்ஸிமம் 4 செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு சாய்ஸ் ஆஃப் சிட்டி கேட்பாங்க. ஸோ 4 சிட்டி வந்துட்டு இருக்கு மேக்ஸிமம். நீங்க சீக்கிரம் ஃபில் பண்றதுனா ஃபர்ஸ்ட் எக்ஸாம் சிட்டிலயே கிடைச்சிடலாம். இப்ப நான் தமிழ்நாடுல என்னெல்லாம் தேவையோ அது எல்லாமே நம்ம ஃபில் பண்ணிக்கிற மாரி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம் சிட்டி இப்ப சென்னை குடுத்தீங்கன்னா, நெக்ஸ்ட் நீங்க தமிழ்நாட்டுக்குள்ள சென்னை குடுக்க முடியாது. நெக்ஸ்ட் உங்களுக்கு நியர்பை ஏதோ அது எல்லாமே குடுத்துக்கோங்க. ஸோ இப்ப நம்ம ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வந்துட்டு இங்க பார்க்கலாம். ஸோ இந்த மாரி நீங்க எல்லாமே அ குடுத்ததுக்கப்புறம், இங்க வந்துட்டு உங்களோட ஃபாதர் டீட்டெயில்ஸ்லாம் கேட்பாங்க. ஃபாதர் என்ன வரைக்கும் படிச்சிருக்காங்க? அவங்க இப்ப என்ன வேலை பார்க்குறாங்க? அதே மாரி உங்களோட அம்மாவோடது இங்க குடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கேப்ச்சா என்டர் பண்ணிட்டு, இங்கேயும் ஐ அக்ரி குடுக்கணும். ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமான ஸ்டெப். பிகாஸ் உங்களோட டெஸ்ட் பேப்பர இங்க நீங்க சூஸ் பண்றீங்க. கரெக்ட்டா? ஸோ நீங்க வந்துட்டு அப்புறம் நீங்க ஃபுல்லா ஃபார்ம் ஃபில் பண்ற வரைக்குமே இத எடிட் பண்ண முடியும். பட் இப்பவே வந்துட்டு கரெக்ட்டா குடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப். ம். இங்க என்னன்னா, நீங்க இப்ப என்னலாம் டெஸ்ட் பேப்பர் செலக்ட் பண்ணீங்களோ, அதெல்லாம் இங்க ஃபைனலா வரும். உங்களுக்கு ரிவ்யூ பண்றதுக்காக. இப்போ இதோட எக்ஸாம்பிள் வந்து 4 டெஸ்ட் பேப்பர் செலக்ட் பண்ணியிருக்காங்களா? டான்ஸ், பிளாஸ்டிக் ஆர்ட்ஸ் அந்த மீதி எல்லாமே பிஎட். ஸோ அதோட டெஸ்ட் பேப்பர் கோட் எல்லாம் கரெக்ட்டா இருக்கான்னு பார்த்துட்டு இன்னொரு தடவ கேப்ச்சா என்டர் பண்ணிட்டு ஐ அக்ரி அண்ட் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் குடுக்கணும். ம். இதுக்கப்புறம் தான் உங்களோட குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ். ஓகே. ஸோ குவாலிஃபிகேஷன் டீட்டெயில ஃபர்ஸ்ட்டு உங்களோட 10த் மார்க் ஷீட் கையில வச்சுக்கோங்க. பிகாஸ் அதில ரோல் நம்பர், இயர் ஆஃப் பாசிங், போர்ட் டீட்டெயில்ஸ் அது எல்லாமே கேட்கும். ஸோ 10த்ல வந்துட்டு நீங்க பாஸ்டு தான் ஆல்ரெடி. 10த், 12த் பாஸ் பண்ணியிருந்தா தான் இந்த எக்ஸாம் எழுத முடியும். கரெக்ட்டுங்களா? ஸோ 10த் அது இயர் ஆஃப் பாசிங் குடுத்துட்டு, அ ஆ இங்க எதுவும் கிளிக் பண்ற மாரி இருக்காது. இந்த போர்ட் டீட்டெயில்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இதில தான் வந்து சப்போஸ் இப்ப மேக்ஸிமம் தமிழ்நாடு ஸ்டூடண்ட்ஸா இருந்தீங்கன்னா, தமிழ்நாடு போர்ட் ஆஃப் எஜுகேஷன் தான் நமக்கு வரும். ஸோ அது குடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் உங்களோட இன்ஸ்டிடியூட் நேம் என்னன்னு குடுத்துக்கோங்க. அதோட அட்ரஸும் குடுக்கலாம். ரொம்ப ஃபுல்லா லைக் என்ன சொல்றது? நம்பர் அந்த அளவுக்கு டீட்டெயிலா குடுக்காட்டியும், இது எந்த சிட்டி, எந்த ஏரியா அந்த அளவுக்கு ஃபில் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களோட 10த் ரோல் நம்பர் இங்க போட்டுட்டு, உங்களுக்கு ரோல் பெர்சன்டேஜா இல்ல சிஜிபிஏவா? ஸோ நீங்க வந்துட்டு பெர்சன்டேஜா இருந்தீங்கன்னா, எவ்ளோ மார்க் 500 மார்க்குக்கு எழுதியிருப்பீங்க. எவ்ளோ மார்க் ஆப்டைன் பண்ணீங்கன்னு போட்டீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா பெர்சன்டேஜ் அதுவே கால்குலேட் ஆயிடும். நீங்க குடுக்க தேவையில்ல. சேம் அப்ளிகபிள் ஃபார் 12த் ஆல்சோ. ஓகேவா? 10த்துக்கும் 12த்துக்கும் அதுதான். அதனால 12த்ல நீங்க வந்துட்டு 600 எழுதியிருந்தீங்கன்னா 600, 1200க்கு எழுதியிருந்தா 1200 அந்த மாரி மார்க் மட்டும் கரெக்ட்டா போட்டுக்கோங்க. அண்ட் உங்களோட ரோல் நம்பர், இயர் ஆஃப் பாசிங் அது எல்லாமே கரெக்ட்டா போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஓகே. இப்போ சில பேர் வந்துட்டு இது நீங்க லாஸ்ட் இயர் அதாவது பேச்சுலர்ஸோட லாஸ்ட் இயர்ல இருந்தாலுமே இந்த எக்ஸாம் எழுதலாம். இல்ல நீங்க முடிச்சுட்டாலுமே எழுதலாம். கரெக்ட்டா? ஸோ நீங்க வந்துட்டு இது பாஸ் ஆகிட்டீங்க. ஆல்ரெடி கிராஜுவேட் ஆயிட்டீங்கன்னா, கிராஜுவேட்டட்ன்னு போட்டு இந்த இந்த ஆப்ஷன கிளிக் பண்ணிடலாம். இல்ல இப்ப தான் நான் எழுதிட்டு இருக்கேன்னா, அப்பியரிங்ன்னு போட்டுக்கணும். அண்ட் உங்களோட இயர் ஆஃப் பாசிங் நீங்க என்ன கோர்ஸ் முடிச்சிருக்கீங்க? எந்த யூனிவர்சிட்டிலேருந்து முடிச்சிருக்கீங்க? அதோட இன்ஸ்டிடியூட் நேம் அண்ட் அட்ரஸ். அங்க உங்களோட ரோல் நம்பர், ஒரு ரெஜிஸ்டர் நம்பர், ஒரு ஐடி நம்பர் எல்லாமே சேம் தான். ஓகேவா? ஸோ இது எல்லாமே ஃபில் பண்ணதுக்கப்புறம் அதே மாரி கேப்ச்சா ஒரு இடத்துல நீங்க என்டர் பண்ணணும். என்டர் பண்ணிட்டு ஐ அக்ரி குடுத்துக்கோங்க. ஸோ கிட்டத்தட்ட ஃபைனல் ஸ்டெப் வந்துட்டோம். இங்க தான் நம்மளோட ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர். ஆல்ரெடி பார்த்துருந்தோம்ல ஃபோட்டோவும் சிக்னேச்சரும் தான் நம்ம கேட்குறாங்க. இங்கேயுமே உங்களுக்கு சைஸ் எல்லாம் அகைன் அகைன் ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. ஸோ அத எடுத்து வச்சுக்கோங்க. நீங்க ஃபோட்டோ அப்லோட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல வரும். ஸோ இங்கேயுமே நீங்க ஒரு தடவ கிளியரா இருக்கான்னு பார்த்ததுக்கு அப்புறம் தான் சப்மிட் பண்ணணும். ஓகேவா? அண்ட் உங்களோட சிக்னேச்சர் தானான்னு இது 2மே பார்த்துக்கோங்க. ஸோ ஃபோட்டோ, சிக்னேச்சர் 2மே அப்ளை பண்ணதுக்கப்புறம் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் குடுத்தீங்கன்னா உங்களுக்கு மொபைல் நம்பர் வெரிஃபை பண்றதுக்கு ஒரு ஆப்ஷன் கேட்கும். அந்த இடத்துல உங்க மொபைல் நம்பர் போட்டோனே உங்களுக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி குடுத்ததுக்கப்புறம் அந்த சென்ட் ஓடிபி குடுத்தீங்கன்னா, ஓடிபி வந்துரும். அதுவுமே நீங்க வெரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இந்த மாரி குடுத்துட்டு வெரிஃபை ஓடிபி குடுத்தீங்கன்னா, மொபைல் நம்பர் வெரிஃபைடுன்னு உங்களுக்கு வந்துரும். ஓகே. ஸோ மொபைல் நம்பர் வெரிஃபை பண்றதுக்கு முன்னாடி இங்கேயே வந்து குடுத்துருப்பாங்க. ப்ளீஸ் ரிவ்யூ த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் பிஃபோர் ஃபைனல் சப்மிட். நீங்க ஃபைனல் சப்மிட் பண்றதுக்கு முன்னாடி இது எல்லாமே பார்த்துக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது சேஞ்சஸ் இது பண்ணா லெஃப்ட்ல உங்களுக்கு என்னலாம் ஆப்ஷன் இருக்குல்ல, குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ல சேஞ்ச் வேணுனா அது பண்ணலாம். அந்த மாரி நீங்க லெஃப்ட்ல போய் கிளிக் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாரி நீங்க குடுத்துருக்க எல்லா டீட்டெயில்ஸுமே ஒரு தடவ ஃபர்தரா பார்த்துக்கோங்க. எந்த மிஸ்டேக்கும் இல்லாம. ஸோ அப்பதான் வந்துட்டு நம்மளுக்கு மிஸ்டேக் விண்டோ ஓப்பனா இருந்தாலுமே கூட நீங்க இப்பயே எல்லாமே கிளியரா குடுத்துட்டா அந்த டைம்ல ஹரிபரியா எதுவும் பண்ண தேவையில்ல. ஸோ உங்க ரோல் நம்பர்லேருந்து உங்களோட பெர்சனல் டீட்டெயில், குவாலிஃபிகேஷன் டீட்டெயில் எல்லாமே பார்த்ததுக்கு அப்புறமா ஃபைனல் சப்மிட்ன்னு நீங்க கிளிக் பண்ணலாம். ஓகேவா? கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு இந்த டீட்டெயில்லாம் அகைன் கேட்பாங்க. நம்ம ஸ்டார்ட்டிங்ல ஒரு செக் லிஸ்ட் பண்ணோம்ல, அதே மாரி இங்கேயுமே உங்களோட நேம், டிஓபி, எக்ஸாம், அட்ரஸ் இது எல்லாமே பார்த்துட்டீங்களான்னு கேட்பாங்க. பார்த்துட்டீங்கன்னா, நீங்க எல்லாமே டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஃபைனல் சப்மிட் குடுக்கலாம்.
குடுத்ததுக்கு அப்புறமா, இப்போ உங்களுக்கு எவ்ளோ பே பண்ணணுமோ அந்த அமௌண்ட் வரும். இப்ப நான் 4 பே பண்ணியிருந்தேன்னா, 4 எஸ்சி ஆர் எஸ்டில கேட்டகரில வரேன்னா, அதுக்கேத்த மாரி நமக்கு பேப்பர் வரும். ஃபர்ஸ்ட் மினிமம் ரென்ட்க்கு 1100 பார்த்தோமா? ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஒரு பேப்பருக்கும் 600ன்னா அது மாரி ஆட் ஆன் ஆயி, நான் எவ்ளோ அமௌண்ட் பே பண்ணணுமோ அது இங்க எனக்கு வரும். ஸோ பே நவ் குடுத்துட்டா, மீதி நமக்கு என்னெல்லாம் ஆப்ஷன் இருக்கோ அது எல்லாமே வரும். நீங்க யுபிஐ மூலியமா கூட பண்ணிக்கலாம். ஸோ இப்ப இங்க யுபிஐல என்ன ஆப் செலக்ட் பண்றீங்க? ஜிபே இருக்குன்னா, ஜிபே செலக்ட் பண்ணிட்டு, அந்த யுபிஐ ஐடி போட்டுக்கோங்க. யுபிஐ ஐடி போட்டுட்டு, நீங்க அமௌண்ட் எவ்ளோ பே பண்றீங்களோ அது மேல காட்டும் உங்களுக்கு. காட்டிட்டு நீங்க பே குடுத்தீங்கன்னா, அது சக்சஸ்ஃபுல்லா பே ஆயிடும். சப்போஸ் வந்துட்டு உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா பே ஆச்சுன்னா, இந்த இடத்துல சக்சஸ்ன்னு வந்துரும். ஸோ அதுவுமே உங்களுக்கு முடிச்சாச்சு. நீங்க பேமெண்ட்டுமே முடிச்சுட்டீங்கன்னா, வேற ஃபைனல் ஸ்டெப்ஸ் எதுவுமே இல்ல. அப்ளிகேஷன் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. எந்த எரருமே இல்லன்னா, இதோட நீங்க எதுவுமே செக் பண்ண தேவையில்ல. எக்ஸாம்க்கு படிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ இப்ப அப்ளிகேஷன் ப்ராசஸ் பத்தி தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். எந்த டவுட்டும் உங்களுக்கு இருக்காது. இதுல ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கப்புறம் நான் வந்து ஸ்டடி அ டைம் டேபிள் வந்து போட பார்க்குறேன். நமக்கு ஆல்மோஸ்ட் 2 மந்த்ஸ் தான் வந்துட்டு சாலிடா இருக்கு. ஸோ எந்த மாரி நீங்க ஸ்கூல் காலேஜ் போயிட்டு இருந்தாலும், இல்ல வொர்க் போயிட்டு இருந்தாலும், அதையும் பேலன்ஸ் பண்ணி எப்படி இந்த சியூஇடி, பிஜிக்கு ப்ரிப்பேர் பண்றதுன்னு போடுறேன். இது மட்டுமே இல்லாம வேற ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் கமெண்ட்ஸ்லாம் சீக்கிரம் ரிப்ளை பண்ண பார்க்குறேன். பட் ஒரு விஷயம் நான் ரிப்ளை பண்றதுக்கு முன்னாடி நானுமே கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் அனாலிசிஸ் பண்ணிட்டு வந்துட்டு தான் உங்ககிட்ட சொல்லுவேன். அதனால தான் சம்டைம்ஸ் வந்து டிலே ஆகுது. ஸோ Telegram அண்ட் WhatsApp சேனல்ல மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்பதான் புக்ஸ் டீட்டெயில்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ண முடியும். சில புக்ஸோட லிங்க்ஸும் வந்து கீழ குடுத்துருக்கேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா அத வாங்கிக்கோங்க. வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. தேங்க் யூ.